இங்க பாரு, நீ சாப்பிட்டு மிச்சம் வச்சத யார் சாப்பிடுறது? ஒழுங்கா தின்னுட்டு மத்த வேலையை போய் பாரு. அந்த அளவுக்கு உனக்கு சோறு போடாம கொடுமைப்படுத்துற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவ இல்ல. அதுவும் இல்லாம சாப்பாடை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணா எனக்கு பிடிக்காது, தெரியுமில்ல என்றதும் வேறு வழி இல்லாமல் தலையெழுத்து என்று கடகடவென்று சாப்பிட்டவள் வேகமாக தொடப்பத்தை எடுத்து கொண்டு சென்று வாசல் புறமும் தோட்டத்தையும் சுத்தமாக பெருக்கி வாரி கொட்டிவிட்டு மீண்டும் தன் அறைக்குள் வந்து அடைந்து கொண்டவளுக்கு அழுகை மட்டும் நிற்கவில்லை. பின்பு மாலை நேரமானதும் மெதுவாக எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தவள் அவள் அண்ணியை தேட அவரோ கிச்சனில் எதையோ உருட்டி கொண்டிருந்தார். இவளை பார்த்ததும், என்ன எதாச்சும் வேணுமா? அம்மா, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடவா? எதுக்கு? அவனை வர சொல்லி அப்படியே ஓடி போலான்னு பாக்குறியா? அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் அந்த மாதிரி எந்த காலத்திலயும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்றவள், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களே என் கூட வாங்க. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல, உன்னை கூட்டிட்டு போறது தான் என் வேலையா? என்னால எல்லாம் கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியாது. நீயும் போக வேண்டாம், பேசாம போய் வேலை ஏதாச்சும் இருந்தா பாரு. அம்மா ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் ரிலாக்ஸாவும் இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். வேணும்னா நான் அப்பாவை கூட்டிட்டு போகட்டுமா என்றதும் அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவர், உங்க அப்பா உனக்கு கூட்டு களவாணியாத்தான் இருப்பாரு, அது எனக்கு தெரியாதா என்று கேட்கவும், பின்பு அவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, தன் தலைமேல் கையை எடுத்து வைத்து, சத்தியமா நான் கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வருவேன், வேற எங்கேயுமே போக மாட்டேன் என்று கண்ணீர் கலந்து கேட்க, அவரும் வேறு வழி இல்லாமல், ஏதோ நீ இவ்வளோ தூரம் சொல்றதுனால போனா போதுன்னு விடுற. ஒழுங்கா கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். அங்க யார்கிட்டயாவது நின்னு நீ பேசுறதையோ இல்ல பழகிறதையோ நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். சரிமா என்றவள் தோட்டத்திற்கு சென்று முகத்தை கழுவிக்கொண்டு தலையை சீவியவள் செருப்பை போட்டுக்கொண்டு வெளியே சென்றாள். போகும் அவளையே சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் கமலா. இருந்தாலும் அவள் அப்படி சத்தியம் செய்ததை தாண்டி செல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால் விட்டு பிடிக்கலாம் என்று அமைதியாக விட்டுவிட்டார். ரோட்டில் அவள் இறங்கி நடந்து வரும் பொழுது அங்கிருப்பவர்கள் எல்லாம் யாழினியை ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்துவிட்டு சென்றனர். அதை பார்த்தவளுக்கு உடல் எல்லாம் கூசத் தொடங்கியது. அதே நேரம் அந்த தெருவில் இருக்கும் இளந்தாரிகள் அனைவரும் யாழினியை தவறான நோக்கத்தோடு பார்க்க, அவர்களுடைய பார்வை தன் உடலை ஊசி போல துளைத்ததால் அவளால் நிம்மதியாக நடந்து செல்ல முடியவில்லை. கண்கள் எல்லாம் கரித்து கொண்டு வர வேகமாக கோவிலை நோக்கி சென்றவள் கோவிலுக்கு சென்று சாமியை கும்பிட்டு விட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து அங்கிருந்த தூணில் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டாள். அப்பொழுதுதான் அவளுக்கு அர்ஜுனிடம் தான் கிளம்பி வருவதை சொல்லவில்லை என்ற ஞாபகமே வந்தது. தலையில் அடித்துக் கொண்டவள், அட கடவுளே, பாஸ்கிட்ட சொல்லாம நான் பாட்டுக்கு வந்துட்டேனே, சொல்லிருந்தா அவரும் வந்திருப்பார் என்று அவள் நினைத்து வருந்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் முன்னால் வந்து நின்றான் அர்ஜுன். அவனை பார்த்தவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இருந்தாலும் அவனிடம் பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்க அவளுக்கு கண்ணை கட்டிவிட்டு கோவிலுக்கு பின்புறம் சென்றான் அர்ஜுன். அவளும் எழுந்து செல்லும் பொழுதே கடவுளை பார்த்து, கடவுளே, நான் பாஸ்கிட்ட பேசி முடிச்சுட்டு போறது எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. இன்னைக்குதான் அவரை சந்திச்சு பேசலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கே அதுக்கு ஆப்பு வச்சிடாத ஆண்டவா என்று வேண்டிக் கொண்டே கண் கலங்கியபடி அவன் பின்னால் செல்ல, அங்கு யாரும் இல்லாத இடத்தில் அவன் ஒரு தூரமாக சென்று நின்று கொள்ள கொஞ்சம் இடைவெளி விட்டு நின்றவள், பாஸ் என்றதும் அவளை திரும்பி பார்த்தான். என்ன யாழி, கோவிலுக்கு வரேனா என்கிட்ட நீ சொல்லணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு சொல்லாம வந்திருக்க. இல்ல பாஸ், நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்ககிட்ட சொல்லணும்னு. நான் அதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். நல்ல வேலை, உங்களை பார்த்த உடனே இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாருடி, நீ வீட்டை விட்டு எப்ப வெளியே வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அவங்க சொன்ன உடனேவே கிளம்பி நானும் வந்துட்டேன். இல்லனா இன்னைக்கு நீ வெளியில வந்தோ உன்னை பார்க்க முடியாம நான் தவிச்சு போயிருப்பேன்ல. சாரி பாஸ் என்று கூறி கலங்கியவளின் கண்களை துடைத்து விடுவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தவன் பின்பு என்ன நினைத்தானோ அப்படியே பின்னால் நகர்ந்து செல்ல,
என்னாச்சு பாஸ்? நீ தான் சொன்னியேடி, தூரமா இருந்துதான் பாத்துக்கணும், அதோட போயிடணும், உன்கிட்ட நெருங்க கூடாதுன்னு சொல்லிருக்கியே. உன் பேச்சை என்னைக்கு நான் கேட்காம இருந்திருக்கேன் சொல்லு என்றதும் ஓ என்று அழுகையோடு வேகமாக ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொள்ள அவளுடைய கண்ணீர் அவன் மார்பை நனைத்துக் கொண்டிருந்தது. அதற்கு மேல் அவனுடைய பிடிவாதத்தை தூக்கி பிடிக்க அவனுக்கு மனம் வரவில்லை. இறுக்கமாக அவளை அணைத்துக் கொண்டவன் உடனே சுதாரித்து, யாழினி, இது கோவில். புரியுது பாஸ். ஆனா உங்களை இந்த மாதிரி பிடிச்சி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. பிளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம். எனக்கு ஒண்ணும் இல்லடி, ஆனா யாராச்சும் பார்த்தா உங்க அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் நீ சுத்தமா வெளியிலே வர முடியாது. அப்புறம் எப்படி நம்ம பேச முடியும்? புரியுது பாஸ் என்றவள் அவளை விட்டு பிரிந்து நகர அவள் தாடையை பிடித்தவன் நெற்றியில் தன் இதழ்களை பதித்துவிட்டு, உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட இப்ப நீ ஓடி வந்து என்ன ஹக் பண்ண பாரு, இது போதும் எனக்கு. வேற எதுவுமே தேவையில்லை. சரி, ரொம்ப நேரம் இருந்தா உங்க அம்மாவுக்கு டவுட் வந்துடும். நீ வீட்டுக்கு கிளம்பு, நைட்டு நம்ம போன்ல பேசலாம். பாஸ், எனக்கு இப்படியே உங்க கூடவே இருக்கணும்னு தான் ஆசையா இருக்குது. எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. என்ன பண்றதுமா? ஆனா நான் கூப்பிட்டாதான் நீ வரமாட்டேங்கிறியே. உங்க அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும்? பாஸ், அத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அம்மா திடீர்னு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அது எப்படி ஒரே நாள்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும்? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நம்ம விஷயத்துல யாரோ இன்னொரு ஆள் நுழைஞ்சி கேம் பிளே பண்றாங்களோன்னு தோணுது. அதை கேட்டுதான் எங்க அம்மாவும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் பாஸ், அம்மா கிட்ட அவங்க என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். அத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கண்டுபிடிங்க பாஸ், எனக்காக ப்ளீஸ். என்ன யாழி, இப்பதானே நீ சொல்லி இருக்க, நீ கவலைப்படாத, நான் விசாரிக்கிறேன். அப்புறம் சிவா கூட உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தான். நானும் சிவா அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்க பாஸ். சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரிடி, பார்த்து பத்திரமா போ என்று கூற அவள் என்ன நினைத்தாலோ தயங்கியபடியே நின்று கொண்டிருக்க, ஏனாச்சி? என்னால ரோட்ல நடந்து வரவே முடியல பாஸ். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. இந்த ஏரியா பசங்க எல்லாம் என்ன அப்படியே முழுங்குற மாதிரி கேவலமான ஒரு பார்வை பாக்குறாங்க. அதையெல்லாம் தாண்டி என்னால ரோட்ல நிம்மதியா நடந்து வரவே முடியல பாஸ். நீ கவலைப்படாத யாழினி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நீ அர்ஜுனோட பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் எவன் உன்னை நிமிந்து பாக்குறான்னு நான் பாக்குறேன். சரி பாஸ், அப்போ நான் கிளம்புறேன் என்று அவனிடமிருந்து கிளம்பி செல்ல போக, யாழினி என்று அழைத்தான். அந்த அழைப்பில் அப்படியே நின்றவள் மெதுவாக அவனை திரும்பி பார்க்க, ஐ லவ் யூ டி என்றதும் மீண்டும் அவன் அருகே ஓடி வந்தவள் தன் கையில் இருந்த திருநீரை எடுத்து அவன் நெற்றியில் வைத்துவிட்டு, ஐ லவ் யூ டூ பாஸ். பார்த்து கவனமா இரு. நான் நைட் உனக்கு ஃபோன் பண்றேன். ஆனா இன்னைக்கு வீடியோ கால் தான் பண்ணுவேன், ஓகேவா? அப்படின்னா நானே உங்களுக்கு நைட்டு கூப்பிடுறேன் பாஸ். சரி, அப்புறம் நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் நீ கவலையே படாத. இப்போ இருந்தே நான் அந்த விஷயத்த பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சரிங்க பாஸ் என்றவள் அங்கிருந்து புறப்பட்டு செல்ல போகும் தன் அவளையை ஏக்கமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அர்ஜுன். அதற்கு பிறகு போனை எடுத்து யாருக்கோ போன் செய்தவன், யாழினி அம்மாவை பற்றி ரகசியமாக ஃபாலோ செய்ய சொல்லி அவர் யாரை பார்க்கிறார், யாரிடம் பேசுகிறார் என்று அனைத்தையும் தெரிந்து கொண்டு தனக்கு கூறும்படி கூறியவன் போனை வைத்துவிட்டு மீண்டும் தன் காரில் ஏறி புறப்பட்டு சென்றான். அதே நேரம் வீட்டிற்கு வந்த யாழினியை பார்த்த அவளுடைய அப்பாவோ, என்னம்மா கோயிலிருந்து வந்துட்டியா? ஆமாப்பா, இந்தாங்க என்று திருநீர் கொடுக்கவும் அதை வாங்கி வைத்துக் கொள்ள அதற்குள் அவர் அம்மா வந்ததும் அவர் அருகே சென்று, அம்மா விபூதி இருக்கட்டும், பரவாயில்ல, ஒழுங்கா கோயிலுக்கு மட்டும் தானே போயிட்டு வந்த, யாரும் எதுவும் பார்த்து பேசலையே? இல்லம்மா என்று வேகமாக தலையசைக்க, சரி போ, போய் நைட் சாப்பாட்டுக்கான வேலையை பாரு. சரி என்றவள் பூஜை அறைக்கு சென்று அந்த திருநீரை வைத்துவிட்டு நேராக கிச்சனுக்கு சென்று அனைவருக்கும் தோசை ஊத்தி சட்னி அரைத்து வைத்துவிட்டு மீண்டும் தன் அறைக்கு சென்று விட்டாள். பிறகு இரவு உணவை அனைவரும் சேர்ந்து சாப்பிட தூங்குவதற்காக அறைக்கு வந்த யாழினியின் பின்னாலேயே வந்த அவளது அம்மாவோ, இங்க பாரு, இன்னைக்கு உன் கூட தான் நான் படத்துக்கு போறேன் என்றதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, பாஸ்க்கு வேற கால் பண்றேன்னு சொன்னேனே, நான் போன் பண்ணாம அவரு போன் பண்ண மாட்டாருதான்.
திடீர்னு ஃபோன் பண்ணிட்டாருன்னா எனக்கு தானே பிரச்சனையாகும். எப்படி அம்மாவை சமாளிக்கிறது? போனை எப்படியாவது ஆஃப் பண்ணி ஆகணுமே என்று யோசித்தவள் திருத்திருவென்று முடித்துக் கொண்டிருக்க அதை பார்த்த அவளின் அப்பாவோ, கமலா ஒரு நிமிஷம் இங்க வா. எதுக்குங்க? இன்னைக்கு நான் யாழினி ரூம்லயே படுத்துக்கிறேன், நீங்க போய் நம்ம ரூம்ல படுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இங்க வாம்மா என்று மகளின் தவிப்பை பார்த்து அவளுக்கு உதவி செய்வதற்காக தன் மனைவியை அழைக்க, இதுதான் சமயம் என்று மெத்தை கடியில் குனிந்து போனை எடுத்து ஆஃப் செய்து மெத்தை கடியிலேயே வைத்து விட்டாள். அதை கவனித்து அவள் அப்பாவோ, கமலா நீ எப்போ நம்ம ரூம்ல தானே படுப்போம், இன்னைக்கு என்ன யாழினி கூட போய் படுக்கணும்னு நினைக்கிறேன்? எனக்கு என்னவோ உங்க பொண்ணு மேல சந்தேகமா இருக்குது, அதான் நான் அவ கூட இன்னைக்கு படுத்துக்கலாம்னு இருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவளை நிம்மதியா தூங்க விட மாட்டியா? என்னங்க, நான் போய் நைட் எல்லாம் அவ்வளவு வேலை வாங்கிட்டா இருக்க போறேன். அவ பாட்டு ஒரு பக்கம் தூங்க போறா, நான் பாட்டு ஒரு பக்கம் தூங்க போறேன். அதெல்லாம் முடியாது. நீ என் கூட நம்ம ரூம்ல தான் படுத்துக்கணும், வா என்றதும், என்னங்க இத்தனை வயசுக்கு அப்புறமும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கேளு கமலா, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் அவ கூட படுத்துட்டு வரேன். என்னவோ பண்ணி தொலை, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான் படுக்கணும். நாளையில இருந்து ஒழுங்கு மரியாதையா நம்ம ரூம்ல வந்து படு என்று அவள் கோபமாக பேச, என்ன அதிகாரம் எல்லாம் தூள் பறக்குது? இங்க பாரு, ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தினா நீயும் வேணாம் எதுவும் வேண்டாம்னு என் பொண்ணு நானும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நீதான் யாரும் இல்லாம நிக்கணும், புரிஞ்சுக்கோ என்றதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்னவே தூக்கி எறிஞ்சிட்டு போற அளவுக்கு துணிச்சிட்டீங்களா நீங்க? ஆமா அப்படித்தான். என் பேச்சு கேட்காத பொண்டாட்டியோட பேச்ச நான் எதுக்கு கேட்கணும்? சரிங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அங்க படுத்துக்கிறேன், நாளையில இருந்து நம்ம ரூம்லயே படுத்துக்கிறேன், போதுமா? சரி போ என்று விட்டு அவர் அறைக்கு சென்று விட யாழினி அமைதியாக படுத்து கொண்டிருந்தாள். அவர் வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்துவிட யாழினியும் கண்களை மூடி தூங்குவது போல நடித்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அர்ஜுனோ அங்கு பொறுமை இல்லாமல் காத்து கொண்டிருந்தான். எப்பொழுது யாரிடம் இருந்து போன் வரும் என்று. ஆனால் அவளிடம் இருந்து போன் வராததால் வேறு வழி இல்லாமல் தானே போன் செய்யலாம் என்று நினைக்க, ஏதோ அவனது உள்மனம் வேண்டாம் என்று தடுத்தது. ஆனால் அதையெல்லாம் கேட்பானா அர்ஜுன்? எதை பற்றியும் யோசிக்காமல் யாழினி போனிற்கு அழைக்க, அதுவோ சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று வந்தது. போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை சார்ஜ் இல்லையா? என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. திரும்ப இவளா கான்டாக்ட் பண்ற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணுமா என்று நினைத்து பயந்து கொண்டு இருந்தான். அதில் நீண்ட நேரமாக உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்க யாழினியின் அம்மா படுத்த சிறிது நேரத்திலேயே உறங்கிவிட்டார். அதை பார்த்தவள் மெத்தைக்கு அடியில் இருந்த போனை எடுத்து ஆன் செய்து அதில் அர்ஜுனுக்கு மெசேஜ் செய்தாள். அம்மா இன்னைக்கு என் கூட தான் படுத்திருக்காங்க பாஸ், அதனால உங்ககிட்ட பேச முடியாது, சாரி, நாளைக்கு பேசலாம் என்று. அந்த மெசேஜை பார்த்த பிறகுதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. அதற்கு பிறகு யாழினி அந்த போனை மெத்தைக்கடியிலேயே வைத்துவிட்டு மீண்டும் படுத்து உறங்கிவிட அர்ஜுனுக்கு அதன் பிறகு நிம்மதியான உறக்கம் வந்தது. காலையில் எழுந்தவனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தரும் விதமாக அவள் யாழினி அம்மா பற்றி விசாரிக்க சொன்ன ஆள் அவனுக்கு போன் செய்து, சார், நீங்க கேட்ட எல்லா டீடைல்ஸுமே ரெடி. சொல்லுங்க, யாராவது அவங்களுக்கு பின்னாடி இருந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். யார் அந்த கல்பிரேட்? உங்களோட பிசினஸ் எதிரி கைலாஷ் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் மேடத்தோட அம்மாவை பார்த்து 1-2 சொல்லி குழப்பி என்னென்னவோ வச்சிருக்காரு. அவரோட பிஏ நேத்து தனியா பார்ல உட்காந்துட்டு கிடந்தான். அவன்கிட்ட, பாஸ், இந்த விஷயத்த நேத்து நான் போட்டு வாங்கினேன், ரொம்ப நல்லதா போச்சு. அப்புறம் இன்னும் என்ன நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம அவரோட கம்பெனில தான் அவங்க வேலைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன டீலிங் நடக்கிறதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த கைலாஷ் எதுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்கறான்? என்னையும் யாழினையும் பிரிக்கிறதுக்கு அவன் கேம் பிளே பண்ணிட்டானா? அவனுக்கு இன்னும் இந்த அர்ஜுன் யாருன்னு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே அவனுக்கு புரிய வைக்கிறேன். சரி, அவங்க இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்காங்களாம்? அந்த கைலாஷ் சொல்றது தான் பாஸ். அவங்க ரொம்ப தீவிரமாவே கேக்குறாங்க. ஏன்னா அவன் உங்களை பத்தி அப்படி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். என்ன பத்தி தப்பா சொல்றதுக்கு என்ன இருக்கு?
ஆமாம் பாஸ், ஏற்கனவே நீங்க மீராவை லவ் பண்ணதாவும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்கள வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டதாவும், அதனால மீரா ரொம்ப கஷ்டத்துல அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கைலாஷ் தான் அவளை பாதுகாத்து தன் கூட வச்சுக்கிட்டதாகவும் 1க்கு 2 போட்டு கொடுத்துருக்கான். சோ மேடமோட அம்மாவுக்கு உங்க மேல சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு. அதனாலதான் அவங்க இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? அந்த மீரா என்ன தூக்கி போட்டுட்டு போனா நான் ஒன்னும் அவளை தூக்கி போடல. அது புரியுது பாஸ், இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க சொல்றதானே ரொம்ப முக்கியம் என்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மேடத்தையும் இதே மாதிரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு நீங்க தூக்கி போட்டுருவீங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. இதனால மேடத்தோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்னு அவங்க பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள வச்சுதான் அவங்க பெரிய திட்டம் எல்லாமே போட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கைலாஷ் யாழினிக்கு நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்றேன். தயவு செஞ்சு அந்த அர்ஜுனை நம்பாதீங்க, யாழினியோட வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படி இப்படின்னு சொன்னங்காட்டியும் தான் அவன் சொல்றதெல்லாம் வேத வாக்குன்னு அவங்க இருக்கிறாங்க. ஷிட், இவனே ஒரு அயோக்கிய ராஸ்கல், இவன் கூட போய் அவங்க கூட சேர்ந்திருக்காங்களா? எல்லாம் நேர கொடுமைதான் என்று புலம்பியவன், சரி அவங்க 2 பேரையும் கொஞ்சம் டீப்பா வாட்ச் பண்ணுங்க. ஓகே பாஸ், கண்டிப்பா என்று கூறியவன் போனை வைத்துவிட இங்கு அர்ஜுனுக்கு கோபம் தாறுமாறாக வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் தோளில் கையை வைத்த சிவா, என்னாச்சு மச்சான், ஏதாச்சும் பிரச்சனையா? பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லடா, ஒரு கொசு ஒண்ணு கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது. அதான் அதை எப்படி நசுக்கி சாகடிச்சு போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாரடா சொல்ற? அதான் மச்சான், அந்த மீராவோட பாய் ஃப்ரெண்டு கைலாஷ், அவன் தான் இவ்வளோ வேலையும் பார்த்திருக்கான். என்னடா சொல்ற? ஆல்ரெடி உன்னையும் யாழினியையும் டேமேஜ் பண்ணி விட்டதே அவன் தான். இப்போ யாழினி அம்மா கூட சேர்ந்து பிளான் பண்றான் என்று அர்ஜுன் கூறியதும் சிவாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இவன் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா செய்வான் போல இருக்கே. இப்படி ஒரு விஷயத்த நாம் எப்படி யோசிக்காம போனோம்? இல்லடா, நேத்து யாழினிய கோயில் வச்சு பார்க்கும்போது அவளேதான் சொன்னான், எங்க அம்மா இப்படி எல்லாம் திடீர்னு நடத்துக்கிற ஆளே கிடையாது, அவங்களுக்கு யாரோ ஏதோ சொல்லி கொடுக்கறாங்கன்னு, அத கண்டுபிடிங்கன்னு சொன்னான். நான் தான் டிடெக்டிவ் வச்சு விசாரிச்சுலதான் இவ்ளோ டீட்டெயில்ஸும் தெரிய வந்திருக்கு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா யாழினியோட அம்மா எந்த காலத்துலயும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க போல இருக்கே. ஆமா, அது எனக்கே தெரியுது. அதான் அவங்கள வேற விதமா டீல் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? அத செஞ்சுட்டு சொல்றேன். டேய் மச்சான், இப்பவே சொல்லுடா, இல்லனா தலை வெடிச்சிடும். அதான் சொல்றேன்ல, செஞ்சுட்டு சொல்றேன்னு. இப்போ நான் கிளம்புறேன் என்றவன் நேராக குளியலறைக்குள் புகுந்து கொள்ள, அதானே இவன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாயில புடுங்க முடியுமா? அவ்வளவு சீக்கிரம் வெளியில சொல்ல மாட்டானே என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்ததிலிருந்து யாழினி அம்மா மிகவும் உற்சாகமாக இருந்தார். அது ஏன் என்ற காரணம் யாருக்கும் தெரியவில்லை. அப்பொழுது மித்ரனும் யாழினி அறைக்கு வந்து, அக்கா, எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால கூட உனக்கு உதவி செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குது. இட்ஸ் ஓகே மித்ரா, நீ என்ன பண்ணுவ? அம்மா தானே என் மேல கோவமா இருக்காங்க. அம்மா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கக்கா. எனக்கு கூட அந்த அர்ஜுன் சார ரொம்ப நல்லவர்னு தோணுது. ஆனா அம்மா ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் அதாண்டா தெரியல. சரிக்கா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லு, நான் பண்றேன். என்ன ஹெல்ப்பா? எனக்கு எதுவும் இப்போதைக்கு வேண்டாண்டா. இல்ல அர்ஜுன் சாரை பார்த்து ஏதாச்சும் நான் சொல்லணுமா? அந்த மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா கூட சொல்லுக்கா, உனக்காக நான் செய்யறேன் என்ற தம்பியை பார்த்தவளுக்கு கண்கலங்கி விட அவன் கையை பிடித்து கொண்டு, இல்லடா அது எதுவுமே இப்ப தேவையில்லை, தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். சரிக்கா, நீ கவலையே படாத, நிச்சயமா அந்த அர்ஜுன் சார் உனக்குதான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. அம்மா ஆசைப்படுற எதுவுமே நடக்காது என்று ஆறுதலாக கூறிய தம்பியின் மனதை புரிந்து கொண்டவள், நீயும் அப்பாவும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா. அம்மா இப்போ என் மேல கோவமா இருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி என் மேல பாசமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஹாடா போக்கா, அம்மா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உன் மேல துளி கூட பாசமும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்பெல்லாம் வர வர எனக்கு அம்மாவை சுத்தமா பிடிக்கல என்றவனை செல்லமாக முறைத்து பார்த்து, மித்ரா, 1000 தான் இருந்தாலும் அவங்க நம்மளோட அம்மா. என்னைக்கும் உன் மனசுல இப்படி ஒரு சின்ன
சிந்தனை கூட வரக்கூடாது. சரி, நீ என்னை பத்தி கவலைப்படாம ஒழுங்கா படிப்புல உன்னோட கவனத்தை செலுத்து. எக்ஸாம் வேற வருது இல்ல? ஆமா அக்கா, எக்ஸாம் முடிஞ்சதும் காலேஜ் ஜாயின் பண்ணணும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அம்மா என்ன படிக்க வைக்கவே மாட்டாங்க. வேலைக்கு தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாத மித்ரா, நீ படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செய்வேன். உன் படிப்பு எந்த காலத்திலயும் தடைப்பட்டு போறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு எக்ஸாம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன படிக்கிற, எந்த காலேஜ்ல படிக்கணும்னு சொல்றியோ அங்கேயே உனக்கு சீட்டை வாங்கி கொடுத்துட்றேன். எப்படிக்கா, நீ இப்போ வேலைக்கும் போகல, அப்புறம் எப்படி உன்னால முடியும்? அதான் உங்க மாமா இருக்காருல்ல, அவர் தான் ஆல்ரெடி எனக்கு சொல்லி இருக்காரு, மித்ரன் படிப்பு முடிஞ்ச உடனேவே அவனை காலேஜ்ல சேர்த்து விட வேண்டியது என்னோட பொறுப்புன்னு. நிஜமாவா? அவர் தான் அப்படி சொன்னாரா? மாமான்னு உரிமையே கூப்பிடுறா. சரிக்கா, மாமா தான் அப்படி சொன்னாரா? ஆமா, நீ அத பத்தி கவலைப்படாம ரிலாக்ஸா போய் படி. சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவனும் புறப்பட்டு சென்று விட்டான். யாழினி அம்மாவோ வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்க யாழினிக்கும் அவருடைய அப்பாவிற்கும் சந்தேகமாக இருந்தது. அப்பொழுது அவரோ, கமலா, என்ன நேத்து ஒரு நாள் தான் வேலைக்கு போனேன், இன்னைக்கு போகலையா? இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு முக்கியமான ஆளுங்கெல்லாம் வர்றாங்க, அதனால வேலைக்கு போகல. யார் வராங்க அப்படி? அது வரும்போது உங்களுக்கே தெரியும் என்றவர் திடீரென்று வீட்டை ஒழுங்குபடுத்தும் வேலையில் இறங்கிவிட்டார். அனைத்தையும் அழகாக சுத்தம் செய்து முடித்துவிட்டு அவரும் குளித்து தயாராகி வந்து யாழினியிடம் ஒரு புடவையை கொடுக்க, எதுக்குமா இது? கட்டிக்கோ. அதான் எதுக்குமா? உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அம்மா என்றவள் அதிர்ச்சியில் எழுந்து நிற்க, எதுக்கடி இப்படி கத்துற? பொண்ணு தானே பார்க்க வராங்கன்னு சொன்ன, ஏதோ இன்னைக்கே உனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி பேசுற. அம்மா, திஸ் இஸ் டூ மச். என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அர்ஜுன் சாரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி இல்லைன்னா காலம் முழுக்க உங்க பொண்ணாகவே இருந்துட்டு போயிடுறேன். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு உன்னை வீட்டுல வச்சிருக்க சொல்ற? உன்னை கல்யாணம் பண்ணி வெளியில செட்டில் பண்ணி அனுப்பிச்சாதான் என் பையனோட வாழ்க்கையை நான் பார்க்க முடியும். அதுவும் இல்லாம இன்னைக்கு வர்ற இடம் ரொம்பவே நல்ல இடம். அவங்க வந்து எல்லாம் நல்ல விதமா பேசி முடிஞ்சதுன்னா வர முகூர்த்தத்திலேயே உனக்கு கல்யாணம் வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லம்மா. நீங்க இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உன் பேச்சையெல்லாம் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. ஒழுங்கு மரியாதையா இந்த புடவைய கட்டிக்கிட்டு தயாராகிற வழியை மட்டும் பாரு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்று மிரட்டி விட்டு செல்ல, அப்படியே கட்டிலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தவளின் அருகே வந்து தலையில் கையை வைத்த தந்தையை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, என்னப்பா நடக்குதுங்க? என் மனசு ஏன் அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குது? யானி, எனக்கும் இந்த விஷயம் அதிர்ச்சியா தான் இருக்கு. நீ உடனே இந்த விஷயத்த உன் பாஸுக்கு போன் பண்ணி சொல்லிடு. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. உங்க அம்மாவை நம்ம நினைச்சா நிச்சயமா தடுக்க முடியாதுமா. அதனால நீயும் அமைதியா இருக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நடி. இந்த புடவையை கட்டிக்கிட்டு அழகா தயாராகு. உன் பாஸ்கிட்டையும் விஷயத்த சொல்லிடு. மீதியெல்லாம் அந்த கடவுள் பாத்துக்குவார் என்று கூறவும், அதே நேரம் கமலா, அங்க என்ன அப்பாவும் பொண்ணு ரொம்ப நேரமா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட திட்டம் எதுவும் பழிக்காது. இங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் கடைக்கு போற வேலை இருக்குது, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க என்று கூற அவரும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக சென்று விட்டார். உடனே வேகமாக எழுந்த யாழினி கதவை லாக் செய்துவிட்டு போனை எடுத்து அர்ஜுனுக்கு மெசேஜ் செய்தாள். பாஸ், இங்க ஒரே ப்ராப்ளம். அம்மா திடீர்னு என்ன பட்டு புடவையெல்லாம் கட்டி தயாராக சொல்றாங்க. யாரோ இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது பாஸ். அதுவும் இல்லாம ரொம்ப பயமா இருக்குது. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இப்போ தயாராகிட்டு இருக்கேன். ப்ளீஸ், எப்படியாச்சும் பொண்ணு பார்க்க வர்றவங்கள வரவிடாம ஏதாச்சும் பண்ணுங்க பாஸ். கண்டிப்பா என்னால இன்னொருத்த முன்னாடி போயெல்லாம் நிக்க முடியாது என்று வாட்ஸ்அப்பில் அவனுக்கு ஒரு மெசேஜை அனுப்பி விட்டு மீண்டும் போனை சைலண்டில் போட்டு மெத்தைக்கடியில் வைத்து விட்டாள். யாழினிடமிருந்து மெசேஜ் வந்ததும் உடனே அதை ஓபன் செய்து பார்த்தவனுக்கு கண்கள் எல்லாம் சிவக்க, கோபத்தில் ருத்ரமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தவனை பார்க்க சிவாவிற்கே பயமாக இருந்தது. மெதுவாக அவன் அருகில் சென்று தோளில் கையை வைத்து, அர்ஜுன், இப்போ என்னாச்சு என்றதும் அந்த மெசேஜை அவனிடம் காட்ட அவனுக்கும் கோபம் பயங்கரமாக வந்தது. அந்த லேடி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா?
இதுக்கு மேல நம்ம இப்படியே இருந்தோம்னா இது எதுவுமே வேலைக்காகாது. முதல்ல நீ கிளம்பு. நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, யாழினிய தூக்கிட்டு வந்துடலாம். கண்டிப்பா செய்யணும்டா. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்ல வர்ற? பொண்ணு வந்து பாக்கட்டும், அந்த மாப்பிள்ள கிட்ட நான் பேசிக்கிறேன். எதுக்கு அர்ஜுன் அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகணும்? இல்ல சிவா, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியே சென்று விட்டான். யாழினிக்கு விருப்பமே இல்லாவிட்டாலும் எப்படியாவது அர்ஜுன் இந்த பெண் பார்க்கும் படலத்தை நிறுத்தி விடுவான் என்ற நம்பிக்கையில் தயாராகி காத்து கொண்டிருந்தாள். இருந்தாலும் அவள் இதயம் தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்தது. கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தவள் கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறக்க அவள் அம்மாவோ கையில் பூவுடன் வந்து அவளிடம் கொடுத்துவிட்டு, பரவாயில்ல, சொன்னோடனே ரெடி ஆயிட்ட? ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியா? சரி, இந்த பூவை தலையில வச்சுக்கோ என்று கூறிவிட்டு வெளியே செல்ல அந்த பூவை தூக்கி மெத்தையில் எறிந்தவள், இப்போ இந்த பூவுன்னுதான் கேடு என்று கண் கலங்கி மீண்டும் சென்று அமர்ந்து கொண்டாள். ஒரு அரை மணி நேரம் கழிந்திருக்கும். திடீரென்று அவர்கள் வீட்டு வாசலில் வரிசையாக கார்கள் வந்து நிற்பது போல சத்தம் கேட்க ஜன்னலை திறந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. முதலில் இறங்கியது கைலாஷ். அதற்கு பிறகு வந்த காரில் இருந்து ஒரு குடும்பம் இறங்கியது. அப்போ இந்த கேவலமான வேலையை பாக்குறது இவன் தானா? இவனுக்கு என்ன என் மேல அப்படி ஒரு கோபம்? அன்னைக்கு பார்ட்டியில வச்சு இவனை நான் இன்சல்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பழி வாங்க பாக்குறானா என்று மனதிற்குள் வருந்தியவளுக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது அர்ஜுனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து வேகமாக ஓடி வந்து போனை எடுக்க போக, அதே நேரம் அவளுடைய அம்மா, இங்க பாரு, மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, ஒழுங்கா அடக்கமா ஒடுக்கமா இந்த ரூம்குள்ளேயே இரு என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். யாழினிக்கு இப்பொழுது போனை எடுத்தால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வோம் என்று பயம் இருக்க வேறு வழி இல்லாமல் அமைதியாக சென்று மெத்தையில் அமர்ந்து கொள்ள அவர்களை வாசல் வரை சென்று வரவேற்ற கமலா வீட்டிற்குள் அழைத்து வந்து அமர வைத்து கைலாஷை பார்த்துவிட்டு, சார், சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு யாழினிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். அட என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? யாழினி வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்குது. தேவையில்லாம அந்த அர்ஜுன் வாழ்க்கையில வந்து அவளோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறான். ஆனா இப்போ அவன்கிட்ட இருந்து உங்க பொண்ணு தப்பிச்சிட்டானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. மாப்பிள்ளைக்கு எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. சோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இப்போ பொண்ணை கூட்டிட்டு வாங்க, பாத்துட்டு நம்ம தட்டை மாத்திக்கலாம் என்று கூற அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சரி என்றவர், இந்த காஃபி எடுத்துட்டு போய் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு கொடு. அம்மா, என்னால முடியாது. மரியாதையா நான் சொல்றது கேட்டுட்டு இந்த காஃபி எடுத்துட்டு என் கூட வா என்று கூறிவிட்டு அப்பொழுதுதான் பார்த்தார் பூ மெத்தையில் கிடப்பதை. நான் பூவை கொடுத்துட்டு போனா அதை வைக்காம இங்க தூக்கி போட்டு வச்சிருக்கிறியா? எவ்வளோ ஒரு திமிரு உனக்கு என்றவர் அவள் டேபிளில் இருந்து ஹேர்பினை எடுத்து அந்த பூவை தலை நிறைய வைத்து விட்டார். பின்பு வலுக்கட்டாயமாக அவளை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியில் செல்ல அவளுடைய பார்வையோ கைலாஷை எரிப்பது போல இருந்தது. அவன் முகத்திலோ ஒரு வெற்றி புன்னகை. அதை பார்த்த யாழினிக்கு உடல் எல்லாம் பற்றி கொண்டு எரிவது போல இருந்தது. ஆனாலும் வந்த யாரையும் கவனிக்காமல் வாசலிலேயே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் வந்து விடுவானா என்று கலக்கத்தோடு.